அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி அபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையோட பிறப்பின் ரகசியத்தை தான் பார்க்க போகிறோம். அவர் வருகிற தேர்தலில் ஜெயிப்பாரா இல்லை தோப்பாரான்னு தான் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதனால் தயவு செஞ்சு நம்மளுடைய புதன் குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாமலை ஜாதகம் பார்த்தீங்கன்னா, அவரோட பிறப்பு ரகசியம் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன ராசி என்ன லக்னம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இங்கே இருக்கிற ஜோதிடர்கள்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஜோதிடப்படி சொல்ல மாட்டோம், நம்ம எல்லாம் தீர்க்கதரிசி மூலமாக தான் சொல்லுவோம். அவர் என்ன ராசி என்ன லக்னம் பார்த்தீங்கன்னா, நிறைய ஜோதிடருக்கு இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஜோதிடர்னா ஒரு ராசி சொல்றாரு, இன்னொரு ஜோதிடர்னா வேற ஒரு ராசி சொல்றாரு, இன்னொரு ஜோதிடர்னா வேற லக்கணத்தை சொல்றாரு. யாருமே ஒரு சரியான ராசி ஒரு சரியான லக்கணத்தை யாருமே சொல்ல மாட்டேன் சொல்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் எப்ப பிறந்தாருன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி 6வது மாசம் 1984 பிறந்திருக்காரு. சரிங்களா? அப்பையில பாத்தீங்கன்னா இங்குள்ள எப்படி சொல்றது, உருட்டு ஜோதிடர்களால் உருவாக்கப்பட்ட இந்த காலச்சக்கரத்துல நல்லா தெரிஞ்சுங்க. உருட்டு ஜோதிடர்களால் உருவாக்கப்பட்ட இந்த காலச்சக்கரத்தினால எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா ராகு இருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் இங்கே தான் இருக்குது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இங்கே, மொத்தம் ரிஷப வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கிரகங்கள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இங்கே இருக்கிற துலாம் வீட்டிலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தன்னூர் வீட்டில் குரு இருக்குது கண்டிப்பாக. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே விருச்சக வீட்டில் கேது இருக்குது. சரிங்களா? சந்திரன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதே ராசி இதே லக்கணம் சொல்றாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி மூலம் அவர் ராசியே வேற. சரிங்களா? அவங்க சொல்லி வச்சிருக்காங்க இங்க இந்த வீட்டுல ராசின்னு சொல்றாங்க, இதே லக்கணம் வேற சொல்றாங்க. ஒரு சில ஜோதிடர் கன்னி லக்க அதாவது கடக லக்கணம் சொல்றாங்க, ஒரு சில ஜோதிடர் கன்னி லக்கணம் சொல்றாங்க, ஒரு சில ஜோதிடர் சிம்ம லக்கணம்னு சொல்றாங்க. இதை அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு எனக்கும் தெரியல. அதாவது மாசத்துக்கு இந்த மாதிரி மாத்தி போடுவாங்களா, 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்கணம் 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்கணம் அப்படி போட்டா கரெக்டா வருது. நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய முகத்தை வச்சு மட்டும்தான், முகத்தையும் அவங்களுடைய குணத்தின் செயல்பாடுகளை வச்சுதான் நான் முழுசாவே சொல்றேன். சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல எது லக்கணம்னு கரெக்டா தெரியல. ஆனா தீர்க்க தரிசனி படி பாத்தீங்கன்னா அவர் என்ன லக்கணம் பாத்தீங்கன்னா சிம்ம லக்கணக்காரர் தான். இதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். நல்லா தெரிஞ்சுங்க, அவரு சிம்ம லக்னக்காரர் தான். இதுபடி பாத்தீங்கன்னா நம்மளோட ஜோதிடம் முழுக்க தப்பா மாறும். சரிங்களா? அதனால இதுபடி நம்ம போகவே வேணாம். இங்க உள்ள டுபாக்கூர் ஜோதிடர்களால் இது உருவாக்கப்பட்டது, இது வேண்டவே வேண்டாம். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா ஆனா பிறந்த நாள் இதுதான். சரிங்களா? இந்த நாளையும் கணக்கு பண்ணி நான் சொல்லவே கிடையாது. இதெல்லாமே முழுக்க அவரை பார்த்து அவரோட குணங்களும் அவரோட செயல்பாடுகள் பார்த்து மட்டும்தான் நான் சொல்றேன் இந்த ஜோதிடத்தை. அதாவது தீர்க்க தரிசனமா தான் சொல்றேன். சரிங்களா? அவர் முதல்ல யாரோட யுகத்துல பிறந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, யாரோட யுகத்துல பிறந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா சனி. சரிங்களா? நம்ம எல்லாத்துக்குமே இந்த யுகம் பொருந்தி போகும். சரிங்களா? நம்ம எல்லாத்துக்குமே இந்த யுகம் பொருந்தி வரும். சரிங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா புதன், அதாவது புதனோட வருஷத்துல பிறந்திருக்காரு. பூமி தான் புதன். அதாவது புதன்னா நம்ம இருக்கிற இந்த இடம் தான் புதன். சரிங்களா? அதாவது பூமி தான் புதன், எந்த ஒரு குழப்பமும் வேணாம். சரிங்களா? மூணாவது பாத்தீங்கன்னா சுக்கிரன். இப்ப நாலாவதா பாத்தீங்கன்னா இங்கதான் ராசி வரும் இந்த இடத்துல. இத பாத்தீங்கன்னா இது என்ன பாத்தீங்கன்னா யுகம்.
சரிங்களா? இதெல்லாம் யுகம். இது பார்த்தீங்கன்னா வருஷம், வருடம். இது பார்த்தீங்கன்னா மாசம், அதாவது மாதம். சரிங்களா? இப்போ நாம ராசின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ராசின்னு சொன்னா முழுசா அவரோட குணங்களை நீங்க மற்றவங்க எப்படி சொல்றது, மற்றவங்க எடை போட்டுருவாங்க அவரை. அதனால இங்க ராசி மட்டும் நான் அவரோட ராசி சொல்லவே கிடையாது, ராசி சொல்ல மாட்டேன். யாருடைய ராசியுமே எப்பவுமே நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? ஆனா லக்னத்தை சொல்லுவேன். லக்னத்தை சொன்னாத்தானே அவங்களுடைய செயல்பாடுகள் நமக்கு தெரிய வரும். என்ன அதாவது லக்னத்தை சொன்னாதான் அவங்களோட செயல்பாடுகள் தெரிய வரும். கிட்டத்தட்ட அவங்களோட தசைகளும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு தெரிய வரும். சரிங்களா? ராசிப்படி தசை நடக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா இங்குள்ள உருட்டு ஜோதிடர்கள் எல்லாம் நட்சத்திரத்தை வச்சு இவரை சொல்றாங்க ஆயில் நட்சத்திரம், அதாவது கடக ராசியில இங்கதான் சந்திரன் இருக்கு, இங்கதான் சந்திரன் இருக்கு. ஆனா லக்கணத்துல இந்த லக்கணம் சொல்றாங்க, இந்த லக்கணம் சொல்றாங்க. இதெல்லாமே தப்பு. இதெல்லாமே நம்ம கணக்குல எடுத்துக்கவே வேணாம். ஏன்னா இங்க உருட்டு ஜோதிடர் சொல்றது ஃப்ராடு மெத்தடு. சரிங்களா? இதை நம்ம ஃபாலோ பண்ண வேணாம். ஃபாலோ பண்ணா நமக்கு தப்பா தான் வரும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா அவர் என்ன ராசின்னு கேட்டீங்கன்னா, ராசி நான் சொல்லல. இப்ப அவர் என்ன லக்கணம் கேட்டீங்கன்னா, லக்கணத்துல சூரியன் இருக்கு. சரிங்களா? இது நேரம். சரிங்களா? அவர் பிறந்த நேரம். சரிங்களா? அவரு பிறந்த நேரம் சூரியனோட நேரத்துல பிறந்து வந்திருக்காரு. அண்ணாமலை சூரியனோட நேரத்துக்குள்ள பிறந்து வந்திருக்காரு. கிட்டத்தட்ட இந்த மாதிரி அமைப்புல தான் நம்ம எல்லாருமே பிறந்து வருவோம். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி அமைப்புல தான் இங்கே வரும். இது இங்க ராசி வரும். ஆனா ராசி நான் சொல்லவே இல்லை. சரிங்களா? இங்க ராசி வரும். இது லக்னம். இது பார்த்தீங்கன்னா நாள், இங்க நாள் வரும். சரிங்களா? ஆனா அந்த நாளை நான் பிறந்த நாளை சொல்லவே இல்லை. சரிங்களா? பிறந்த நாள் எந்த கிரகத்துக்கு உரியதுன்னு நான் இங்க சொல்லவே கிடையாது. ஆனா பிறந்த நேரம் எந்த கிரகத்துக்கு உரியதுன்னு நான் இங்க சொல்லி வச்சிருக்கேன். சரிங்களா? இங்குள்ள உருட்டு ஜோதிடர்கள் என்னென்னமோ சொல்றாங்க. சிம்ம லக்கணம் சொல்றாங்க, கடக லக்கணம் சொல்றாங்க, கன்னியா லக்கணம் சொல்றாங்க. இஷ்டத்துக்கு அடிச்சுட வேண்டியதா, யார் என்ன கேட்க போறா? அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுபடி பாத்தீங்கன்னா நம்ம முழுக்க தப்பாத வரும். இதை நம்ம எடுத்துக்கவே கிடையாது. சரிங்களா? நம்ம முழுக்க தீர்க்கதரிசி மூலமா தான் எடுத்துக்க போறோம். இந்த அமைப்புல தான் நம்ம எல்லாருமே பிறந்து வருவோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அண்ணாமலை மட்டும் இல்ல, ஆண் மட்டும் இல்ல, பெண் இல்ல, எல்லாருமே இதே அமைப்புல தான் பிறந்து வருவோம். சரிங்களா? இப்ப லக்னத்துல சூரியன் இருக்கிறனால அந்த மனுஷனை பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அட்ராசிட்டி நபராத்தான் இருப்பாரு. யாருக்கும் விட்டு கொடுத்து போகாத நன்மையாத, அதாவது நெளிவு சுழிவை இத்தனை கூட மனசளவு கூட ஏத்துக்கொள்ளாத ஒரு நபரா இருப்பாரு. சரிங்களா? தப்புன்னு தெரிஞ்சுன்னா அடி, அவரை மாதிரி ஒரு தப்புன்னு செஞ்சுன்னா அதுக்கு தண்டனை கூடிய நபர் யாரு கேட்டீங்கன்னா அது இவராத்தான் இருப்பாங்க. ஏன்னா லக்னத்துல சூரியன் இருக்கு. அதே மாதிரி மூக்கு மேல கோபம் வரக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இந்த லக்னத்துல சூரியன் இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஏன்னா லக்னாதிபதியும் ரொம்ப பலமா இருக்காரு. ஏன் கேட்டீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன் கேட்டீங்கன்னா அவருக்கு யோகமான மாசத்துல பிறந்து வந்திருக்காரு. சரிங்களா? நல்லா கவனிங்க. சரிங்களா? யோகமான மாசத்துல பிறந்து வந்திருக்காரு. இப்ப லக்கணத்துல சூரியன் இருந்துட்டாவே, நல்லா கவனிச்சுங்க, லக்கணத்துல சூரியன் இருந்துட்டாவே 2 நட்பு கிரகங்களா வரும், 2 பகை கிரகங்களாக. ஒண்ணு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நட்பு கிரகங்கள் ஒண்ணு பாத்தீங்கன்னா லக்னத்துல சூரியன் தான் நட்பு கிரகங்கள். ஒண்ணு பாத்தீங்கன்னா சுக்கிரன், 2 பாத்தீங்கன்னா செவ்வாய். இவரோட செயல்பாடுகள் எல்லாமே இது 2 சார்ந்ததை மட்டும்தான் இருக்கும் அதிகமா. சரிங்களா? 90% இவங்களோட செயல்பாடுகள் தான் இருக்கும் இவர்கிட்ட. சரிங்களா? இப்ப பகை கிரகங்கள் என்னென்ன பாத்தீங்கன்னா, சூரியனுக்கு என்னென்ன பகை கிரகங்கள் பாத்தீங்கன்னா, இது பகை கிரகங்கள். இது பகை கிரகங்கள். சரிங்களா? இப்ப பகை கிரகம் என்னென்ன பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா
சனி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னும் பாத்தீங்கன்னா ராகு. மூணாவது பாத்தீங்கன்னா மூணாவது ஒரு நபர் வருவாரு. ஆனா அவர் பெரிய பெரிய அளவுக்கு தீங்கு செய்ய மாட்டாரு. ஆனா குழப்பத்தை உண்டாக்குவாரு, மன நிம்மதியை குறைப்பாரு, குழப்பத்தை உண்டாக்குவாரு. அந்த மூணாவது நம்பரை நம்ம பெருசா எடுத்துக்க வேணாம். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த 2 தசை நடக்கும் போதும் பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு அவருக்கு இந்த 2 சுக்கிர தசையோ அல்லது செவ்வாய் தசையோ, சரிங்களா, சுக்கிர தசையோ அல்லது செவ்வாய் தசையோ நடக்கும்போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுங்க, அவருடைய வாழ்க்கையில அபரிவிதமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்துல. சரிங்களா? செல்வமும் சரி செல்வாக்கும் சரி எல்லாமே இந்த காலகட்டத்துல முன்பு இருந்த காலகட்டத்தை விட இந்த காலகட்டத்துல அளவுக்கு அதிகமா அவரிடம் புழங்கும். சரிங்களா? இந்த காலகட்டத்துல மதிப்பு மரியாதை எல்லாமே இந்த காலகட்டத்துல இவருக்கு முன்பு இருந்த காலகட்டத்தை விட அதிகமாவே கிடைக்கும். ஏன்னா இந்த 2 கிரகங்கள் தான் அவருக்கு யோக கிரகங்களே. நட்பு கிரகங்களும் அவங்க 2 பேரும் தான், யோக கிரகங்களும் இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் தசை நடக்கும்போது மட்டும் பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும். சரிங்களா? இது லக்கணத்துல சூரியன் அமர்ந்துட்டாவே எல்லாத்துக்குமே பொருந்தும். லக்கணத்துல யாராருக்கெல்லாம் சூரியன் இருக்கோ அது அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பொருந்தி வரும். ஆனா அதுக்கு மாசமும் சப்போர்ட் பண்ணணும், ராசியும் சப்போர்ட் பண்ணணும். அதாவது அவர் எந்த நாள்ல பிறந்து வந்திருக்காரு அதுக்கும் சப்போர்ட் பண்ணணும், கொஞ்சமாச்சும் சப்போர்ட் பண்ணணும், ஒரு 50%. சரிங்களா? இப்ப லக்கணத்துல சூரியனுக்கெல்லாம் இங்க 100% அவர் ரொம்ப பலமாவே இருக்காரு. ஏன்னா அவருடைய யோகமான மாசத்துல பிறந்து வந்திருக்காரு. சரிங்களா? இப்ப இங்க உள்ள சுக்கிரனுக்கு யோகமான வருஷம் பாத்தீங்கன்னா புதனா அமைஞ்சிருச்சு. சரிங்களா? சுக்கிரனுக்கு யார் யோகாதிபதினா புதனா, பூமி தான் யோகாதிபதி. சரிங்களா? இந்த பூமி இப்ப அவருடைய யோகமான வருஷத்துல பிறந்து யோகமான மாசத்துல பிறந்து, சரிங்களா, யோகமான மாசத்துலயும் பிறந்துட்டாரு. இப்ப லக்கணத்துல சூரியனோட பிறந்து, அதாவது சூரியனோட நேரத்துல பிறந்து வந்துட்டாரு. சரிங்களா? இப்படி இருக்கிறனால இந்த 2 தசை நடக்கக்கூடிய நாட்கள்ல எலெக்ஷன் வந்துட்டா நல்லா தெரிஞ்சுங்க. இந்த 2 தசைகள் அவருக்கு இந்த 2 தசை நடக்கும்போது அவரை அந்த காலத்துல எலெக்ஷனை சந்திச்சுட்டா நல்லா தெரிஞ்சுக்குங்க, எலெக்ஷனை சந்திச்சுட்டா அவருக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு அங்க காத்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இல்லாட்டா பலமான இது இவரை மட்டும் எடுத்துக்கூடாது, எலெக்ஷன்ல யார் போட்டி போறாங்களோ அவங்களுடைய தசைகளை வச்சு எடுக்கணும். சரிங்களா? அவங்களுடைய தசாமுறைகளை வச்சு எடுக்கும் பார்க்கும்போது இவரோட தசாமுறைகள், சரிங்களா, இவர் லக்கணத்துக்கு இவரோட தசாமுறைகள் ரொம்ப ரொம்ப பலமா இருந்துச்சுன்னா யார் ஜெயிப்பாங்கன்னு கரெக்டா இன்னும் அக்யூரேசியா சொல்லலாம். ஆனா கிட்டத்தட்ட இவரோட பார்க்கும்போது இவர் ரொம்ப ரொம்ப வலுவா தான் இருக்காரு. ஏன்னா இவருக்கு வயசு இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 வயசு ஆகுது. சரிங்களா? இதுல இருந்து கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 2026 கிட்டத்தட்ட 42 வயசு ஆகுது. இந்த 42 வயசுலதான் இவருக்கு சுக்கிர தசையை ஆரம்பிக்குது. இங்க உள்ள சுக்கிர தசை ஆரம்பிக்குது. நல்லா கவனிச்சுங்க, இங்க 42 வயசுலதான் இங்குள்ள சுக்கிர தசையை ஆரம்பிக்குது. அப்பனா லக்கணத்துக்கு இங்குள்ள சுக்கிரனுக்கு சூரியன் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? இந்த காலகட்டத்துல நல்லா தெரிஞ்சுங்க, இவர் ஜெயிக்கலட்டாலும் கிட்டத்தட்ட இவருக்கு இணையா யாருக்குமே தசை போட்டி இல்ல, அதாவது எலெக்ஷன்ல போட்டியிட நபருக்கு தசாமுறை நடக்கலட்டா இவர் தான் ஜெயிப்பாரு. நல்லா தெரிஞ்சுங்க, 100% இவர் தான் ஜெயிப்பாரு. சரிங்களா? எப்போ எலெக்ஷன் நடக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2031 அந்த ரேஞ்சில நடந்துரும் எலெக்ஷன். அந்த காலகட்டத்தில் சுக்கிர தசை தான் நடக்குது தலைவனுக்கு. சரிங்களா? தலைவனுக்கு சுக்கிர தசை நடக்கிறதுனால இவரை எதிர்த்து போட்டியிடுன்னு அவருக்கு இதே மாதிரி யோக தசை நடந்துச்சுன்னா 2 பேருக்குமே சரிசமமா வரும். சரிங்களா? இல்லட்டா இவர் தான் 100% ஜெயிப்பாரு. நல்லா தெரிஞ்சுங்க, இவர் தான் 100% ஜெயிப்பாரு. கிட்டத்தட்ட அதே எதிர்த்து போட்டியிடுன்னு அவருக்கு இதே நிலை இருந்துச்சுங்க, பலமான எதிர்கட்சி தலைவரா வருவாரு இவர். சரிங்களா? பலமான எதிர்கட்சி தலைவரா வருவாரு. அதுக்கு வாய்ப்பு 100% இருக்கு. ஏன்னா இவருக்கு சுக்கிர தசை எப்ப முடியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவருக்கு சுக்கிர தசை முடியறதுக்கு கிட்டத்தட்ட 53 வயசு ஆயிரும், 53 54 வயசு ஆயிரும். சரிங்களா? அப்பதான் இது ஆரம்பம். இது ஆரம்பம், இது முடிவு. சரிங்களா? இந்த வயசுலதான் முடியும். இந்த வயசுக்குள்ள அவருக்கு எலெக்ஷன் வந்துருச்சுன்னா எலெக்ஷனை சந்திச்சிருவாரு. சரிங்களா? சந்திச்சார்னா கிட்டத்தட்ட அவர் தான் ஜெயிப்பாரு. 100% அவர் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு.
ஆனா இவருக்கு இணையா இன்னொருத்தவர் தசை நடக்கக்கூடிய போட்டியில எதிர்த்து நின்றுட்டா கிட்டத்தட்ட பலமான எதிர்கட்சி தலைவரா வருவாரு, உருவெடுப்பாரு. வருங்காலத்துல இவர் தான் பலமான எதிர்கட்சி தலைவரா உருவெடுப்பாரு. இல்லட்டா இவர் தான் அடுத்த வருகின்ற எலெக்ஷன்ல இவர் தான் ஜெயிப்பாரு. சரிங்களா? ஏன்னா இவருக்கு சுக்கிர தசை நடக்குது. சூரியனுக்கு யோகாதிபதியே 2 தசைகள் தான். சூரியனுக்கு யோகா, அதாவது நட்பு கிரகங்கள் 2. ஒன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். சரிங்களா? இவங்க 2 பேரும் பகை கிரகங்கள். ஒன்னு பாத்தீங்கன்னா சனி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ராகு. சரிங்களா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா ராகு. இவங்க 2 பேர் தசை நடக்கும்போது பாத்தீங்கன்னா அவரது வாழ்க்கையில அவ்வளவு விதமான வளர்ச்சி ஏற்படும். இப்பவே கிட்டத்தட்ட அவருக்கு ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இன்னும் ஏற்படும். கிட்டத்தட்ட இந்த வயசு முடிய தொட்டிக்கு இவருக்கு ஏற்படத்தான் செய்யும். 53 வயசு இவருக்கு எப்ப முடியுதோ அப்ப அதை தொட்டிக்கு சுக்கிரதசை தான் நடக்கும். அதை தொட்டி சுக்கிரதசையில கிட்டத்தட்ட எலெக்ஷன் எப்ப நடக்குதுன்னா இந்த காலகட்டத்துக்குள்ள தான் நடக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு மட்டும் நம்ம பார்க்க கூடாது. இது வந்து ஒரு தனிநபர் ஜாதகம். மகாவிஷ்ணுக்கு என்ன தசை நடக்குதுன்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட நல்லா தெரிஞ்சுங்க. இந்த வருஷம் கிட்டத்தட்ட 8ஆவது மாசம் 9ஆவது மாசம் அந்த தருவாய் நெருங்கும் போது கிட்டத்தட்ட சனி யுகம் முடிஞ்சிருது. கிட்டத்தட்ட இதுவும் முடிஞ்சிடும். இது முடிஞ்ச பின்னாடி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்கேயும் பூமி தான் வரும். சரிங்களா? இங்கேயும் பூமி தான் வரும். பிளஸ் இங்கேயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த மாசம் வேணாலும் வரலாம். கிட்டத்தட்ட அந்த மாசத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு புதன் மாசம், அதாவது சுக்கிரன் மாசமே வரலாம் எலெக்ஷனு. சரிங்களா? சுக்கிரன் மாசம் தான் இதுக்கு நமக்கு நாள் தெரியாது. அதனால நேரம் வந்து நம்ம ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். சரிங்களா? இது நாள் எந்த நாள்ல எலெக்ஷன் நடக்குதுன்னு தெரியணும். ஏன்னா அபரிதமான வெற்றிக்கு அதுதான் வழிவகுக்கும். சரிங்களா? எந்த நாள் தெரிஞ்சுன்னா இன்னும் நம்ம 100% கரெக்டா சொல்லலாம். இப்ப நான் சொன்னது வந்து கிட்டத்தட்ட 97% நான் கரெக்டா சொல்லிட்டேன். சரிங்களா? ஆனா இவருக்கு இணையா பலமா எந்த நபரும் போட்டிக்கு வந்துடக்கூடாது. வந்துட்டா இவர் பலமான எதிர்கட்சி தலைவரா வருங்காலத்துல உருவெடுப்பாரு. சரிங்களா? இந்த எலெக்ஷன் நடக்கும்போது பாத்தீங்கன்னா இருக்கிற பழைய கட்சிகள் எல்லாம் இருக்கிற இடமே தெரியாம போயிடும். சரிங்களா? இருக்கிற இடமே தெரியாம போயிடும். இவ்வளவுதான் அண்ணாமலை ஜாதகத்துல இவ்வளவுதான். கிட்டத்தட்ட அவருக்கு யோக தசை நெருங்கி நடந்துகிட்டே இருக்கு. இந்த வயசுலதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவருக்கு முடியிருக்கு 53 வயசாகும். கிட்டத்தட்ட இந்த 53 வயசுக்குள்ள ஒரு எலெக்ஷனை சந்திச்சிட்டாருன்னா அவர் தான் கிட்டத்தட்ட 100% ஜெயிப்பாரு. சரிங்களா? அவருக்கு நிகரா இன்னொருத்தர் இதே தசையில யோக தசையில நிகரா எதிர்த்து நிக்கிற நபர் யாரா இருந்தானா கிட்டத்தட்ட எதிர்கட்சி தலைவரா உருவெடுப்பாரு. சரிங்களா? சோ இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்க இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.